சக்ஸஸ், நான் ஃபேமிலியிலையும் சக்ஸஸ் ஆகணும், என்னுடைய கேரியர்லேயும் சக்ஸஸ் ஆகணும், பொது சேவையிலையும் சக்ஸஸ் ஆகணும், குடும்ப சேவையிலையும் சக்ஸஸ் ஆகணும், எல்லா இடத்துலையுமே நான் சக்ஸஸ் ஆகணும். இது சாத்தியமா? இது பொதுவாக சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் என்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். ஃபைனலாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் வேணும். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் சக்ஸஸுக்கு சரியான ஒரு யாட்ஸ்டிக்னா அளவுகோல், எதை வச்சு நீங்கள் சக்ஸஸ்ன்னு சொல்கிறது? நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. பணத்தை வச்சு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தன் வந்து பெரிய பணக்காரன் ஆகிட்டா அவன் சக்ஸஸ்ஃபுல்லான ஆளுப்பா, அவன் நிறைய பணம் சம்பாதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஃபேமிலியில் வந்து 60வது கல்யாணம் 80வது கல்யாணம் பண்ணிட்டாருன்னா உடனே அவர் வந்து ஃபேமிலியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டாரு, ஏன்னா 60ஆம் கல்யாணம் பண்ணிட்டாரு, 80ஆம் கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்கலி சக்ஸஸ்னா என்னன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதை அடையிறதுக்கு உண்டான வழி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் தான் வந்து நான் எல்லா இடத்துலையுமே எப்படி சக்ஸஸ் ஆகிறதுன்றதை பற்றி நம்ம யோசிக்கவே முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வெரி சிம்பிள், ஸ்பிரிச்சுவல் யாட்ஸ்டிக் என்ன சொல்லுது அப்படின்னா பெர்மனன்ட் பிளிஸ் அப்படின்னு சொல்லுது. பேரானந்தம், அதாவது இடைவிடாத ஆனந்தம், இடைவிடாத மகிழ்ச்சி, எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாத ஒரு மகிழ்ச்சி. கொஞ்ச நேரத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து கஷ்டத்தை கொடுக்கும் அப்படியும் அல்ல. இடைவிடாத பெர்மனண்டாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை எவன் ஒருவன் அடைந்திருக்கின்றானோ அவன் ஒருவன் தான் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லான ஆளு. ஸோ பேசிக்கலி இதை ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்து நம்ம ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியும். சரியா? ஹீ மேபி அவனுக்கு கல்யாணமே ஆகாமல் இருந்திருக்கலாம், அவன் வந்து பிஸ்னஸே பண்ணாமல் இருக்கலாம், குடிசை வீட்டில் வாழலாம், அடுத்த வேளை சோத்துக்கு பிச்சை எடுத்து வாழக்கூடிய நிலையில இருக்கலாம். பட் ஸ்டில் அவன் மனது எப்போதும் ஆனந்தத்தில் திளைத்து கொண்டிருக்குமே. ஆனால் ஹீ இஸ் தி ரியலி சக்சஸ்ஃபுல் மேன் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த யாட்ஸ்டிக்கை வச்சு தான் நம்ம முதல்ல மெஷரே பண்ணணும். இப்போ நீங்க கேரியருக்கு வாங்க. இப்போ நம்ம அந்த கொஸ்டினுக்கு வருவோம். நான் கேரியர்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஃபேமிலியிலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸு, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், எல்லா ஏரியாலையும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆன்மீகத்தில் ஒரு, ஏன்னா பேரானந்தத்துக்கு நீங்கள் ஆன்மீகத்துக்கு தான் போய் ஆகணும். அதுக்கு கண்ணன் பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கான், ஞானதேவர் ஞானேஸ்வரியில் என்ன சொல்லியிருக்காரு, இப்படி தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஏன்னா நமக்கு வந்து எதுக்குமே சொல்யூஷன் வந்து கீதையில் இல்லாமல் இல்லை. வாழ்க்கைக்கான முழு சொல்யூஷன் வந்து நமக்கு கீதையில் இருக்கிறதுனால நீங்கள் அங்கே போயிடலாம். அங்கே போனால் ஒரு மனிதனின் மகிழ்ச்சி, அது இடைவிடாத மகிழ்ச்சி, அது எங்கே இருக்குது என்றால் அன்பிலே இருக்கின்றது, பிரேமையிலே இருக்கின்றது என்று அங்கே சொல்லப்படுகின்றது. அது என்னது அன்பு, அது என்னது பிரேமை அப்படின்னா, அதுலேயும் பர்டிகுலரா தன்னை யார் என்று உணர்ந்து தன்னை எவன் ஒருவன் நேசிக்கின்றானோ அவனிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறாரு. எத்தனாவது அத்தியாயம்? 6வது அத்தியாயத்தில் நம்ம மெயினாக பார்க்குற ஸ்லோகம் என்ன? தனக்கு தான் ஒருவனே தான் நண்பன், தனக்கு தான் ஒருவனே தான் பகைவன் அப்படின்னு பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் சொல்லுது. அப்போ அஞ்ஞானிகள் யார் அப்படின்னா டெஃபினிஷன் என்ன தெரியுமா? எவர்களெல்லாம் தனக்குத்தானே பகைவர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அஞ்ஞானிகள் என்று சொல்லுகிறது. எவர்களெல்லாம் தனக்குத்தானே நண்பனாக இருக்கின்றானோ அவனெல்லாம் ஞானிகள் என்று சொல்லப்படுகின்றது. இப்போ அப்படியே சக்சஸ்ஃபுல்லுக்கு வாங்க. சக்சஸ்க்கு டெஃபினிஷனாக ஆகும். எவன் ஒருவன் தனக்குத்தானே நண்பனாக இருக்கின்றானோ அவன்தான் சக்சஸ்ஃபுல்லான மனுஷன் அப்படின்னு அர்த்தம். தனக்குத்தானே பகைவனாக இருப்பவன் அவன் வாழ்க்கையில் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னு அர்த்தம். இது என்ன புதுசாக தனக்குத்தானே நண்பன் தனக்குத்தானே பகைவன் போட்டு குழப்புற அப்படின்னா, பிரேமையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரேமையும் நட்பும் வேற வேற கிடையாது. ஃபர்ஸ்ட் உன்னை நீ பிரேமிக்கிறியா, உன்னை நீ லவ் பண்றியா? என்னை நான் நேசித்தல் என்றால் என்ன அர்த்தம்? என்ன நான் 100% எப்பயுமே பெர்மனண்டா சந்தோஷமா நான் வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன நான் நேசிக்கிறேன்னு அர்த்தம். என்ன நான் 100% பெர்மனண்டா சந்தோஷமா நான் எப்போ வச்சுக்க முடியும் அப்படின்னா அங்கதான் வந்து செக் வைக்கிறான். ஈகோ இல்லாம, விருப்பு வெறுப்புகள் இல்லாம, சம பாவனையோடு இவ்வுலகில் உள்ள எல்லாத்தையுமே ஒரு சுவையாக சுவைக்க தெரிந்த ஒரு மனப்பான்மையோடு உன்னால் வாழ முடியுமே ஆனால்
அப்பத்தான் நீ பெர்மனண்டா சந்தோஷமா இருப்ப. அப்பத்தான் நீ ஃப்ரெண்டா இருக்கேன்னு அர்த்தம். எப்போ சமபாவனையை மிஸ் பண்ணிட்டியோ, எதெல்லாவது ஒன்றுல அடிக்ட் ஆயிட்டியோ, எனக்கு இது இருந்தாதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டியோ, கண்டிஷன்டு லைஃப்குள்ள வந்துட்டியோ, அப்பவே நான் எனக்கு பகைவனாக செயல்பட ஆரம்பிக்கின்றேன் என்ற அர்த்தம். அப்ப இப்ப பாருங்க, எனக்கு பணம் இருந்தாதான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டானா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா பணத்தை நோக்கி போகும்போது இவனது மற்ற சுகங்களை இழக்க வேண்டி வருகிறது, தனக்குத்தானே பகைவனாகின்றான். இப்ப நீ பணத்தை நோக்கி போயிட்ட, அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவனுடைய மனைவி, மக்கள், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ், இவனுக்குன்னு இருக்கின்ற எல்லா சுகத்தையும் இழந்துட்டு தான் ஏதோ ஒன்றை நோக்கி போறான். அதுக்காக நான் எதையும் விளக்க தயார்னு சொல்றான். அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, உனக்கு நீ பகைவனாக செயல்படுகின்றாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன பிரேமை இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நண்பன்னு சொல்றீங்க, பேரானந்தம்னு சொல்றீங்க? எனக்கு புரியலையே. எனக்கு ஈகோல இருந்தாதான் சுகமா தெரியுது. நீ பாட்டுக்கு ஏதோ எல்லாத்தையும் சமமா நேசிக்கிறது தான் அப்படி இப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நினைக்கலாம். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, என்கிட்ட ஈகோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் என்ன மாதிரியே நான் ரசிப்பேங்க. என்கிட்ட ஈகோ இருந்தா நான் என்ன செய்வேன்னா, என்ன மட்டும்தான் நான் ரசிப்பேன். அதுவும் நான் பெரிய ஆளா இருக்கும்போது, நான் பெரியவன்ற ஃபீலிங் தானே ஈகோ, அந்த பெரியவங்கிற ஃபீலிங் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் என்ன நான் ரசிப்பேன். ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்களை என்னால ரசிக்க முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஈகோ. நல்லா யோசிச்சு பாருங்க, கீழ்த்தட்டு மக்கள் அவர்கள் எல்லாம் நீங்க கீழே பார்த்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு ரசனையே வராது. ஏன்டா இப்படி இருக்கான் அப்படின்னு தோணும். அப்போ எப்ப ஈகோ இல்லையோ அப்போ ஒரு கிரிமினல், கீழ்த்தட்டு மக்கள், ஹூஎவர் இட் மே பி, சமபாவனைக்குள்ள வந்துடுறோம். எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற ஃபீலிங்க்கு வர்றோம். உயர்வாவே நம்மள உயர்வா நம்ம பார்க்காத வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா யாரையுமே தாழ்வா பார்க்க மாட்டோம். ஓகே, கிரிமினல், ஓகே, அவனுக்கு தெரிஞ்சதை அவன் பண்ணிட்டு இருக்கான், இவனுக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு இருக்கான், நமக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்ன பெரியவனா? ஸோ வித் தட் ஃபீல், ஏன்னா எவ்ரி ஒன் ஹேஸ் அ பிளஸஸ் அண்ட் மைனஸ் தானே. இப்போ அந்த ஃபீலிங்குள்ள போயிட்டு இங்க எனக்கு என்ன வேலை அப்படின்னா, ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் வாட் எவர் ஹூஎவர் டஸ். யார் என்ன பண்ணினாலும் அதை சந்தோஷமாக ரசிக்கும் ஒரு மனப்பான்மை எனக்கு எப்போ வரும் அப்படின்னா, என் ஈகோ விட்டாதான் வரும். இப்போ நேற்று மெயினான ஒரு நாளைக்கு சொல்லியாச்சு, மாயா 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 அப்படின்னு. இந்த உலகத்தை ஒரு நடிகன் இருக்காங்க, ஒரு திரைப்படத்துல ஒரு நடிகன் இருக்கான், அவன் மாயான்னு புரிஞ்சுக்கிறான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி பாருங்க, மாயேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஹீரோவுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ், எனக்கு ஹீரோ ரோல் தான் பிடிக்கும், நான் தான் பெரியவன் நினைச்சிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் மற்றவங்களுடைய நடிப்பை அவன் என்ஜாய் பண்ண மாட்டான். தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கெத்தை மட்டும், தன்னுடைய நடிப்பை மட்டும்தான் அவன் ரசிப்பான். அப்போ ஃபர்ஸ்ட் திங், எப்போ நான் எனக்குள்ள ஈகோ வருதோ அப்பவே எனக்கு சுத்தி உள்ள, இப்ப நான் யாரு, ஒரு துளி, எனக்கு சுத்தி உள்ள இந்த பிரபஞ்சம்ங்கிறது மிகப்பெரியது இல்லையா? அப்போ இந்த ஒரு துளியிடம் சுகத்தை காண ஆசைப்பட்டு பிரபஞ்ச சுகத்தை இழந்து விடுகின்றேன். எவ்வளவு பெரிய பகைவன் நான். ஸோ இதை கொஞ்சம் ட்ரை பண்ண, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. எப்போ ஈகோ வந்துடுச்சோ அப்போ என்ன மட்டும் ரசிக்கணும்னு நினைக்கிறது மனசு, அல்லது என் குடும்பத்தை, நான் எனதுன்றது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் என் குழந்தை நல்லா இருந்தால் எனக்கு ரசிக்க தோணும், என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் ரசிக்க தோணும். ஸோ நான் எனது அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன புள்ளியை போட்டீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் ரசிக்க தவறிவிடுகிறீர்கள். ஸோ தட் இஸ் a major mistake we are doing. That is why we become a very big enemy of us. அப்போ அந்த நடிகன் என்ன பண்றான்னா, அவன் மற்றவர்கள் எல்லா நடிப்பையும் ரசிக்கிறதுக்கு அவனுக்கு தோணவே தோணாது. இவன் நடிப்பை மட்டும்தான் நடிக்கணும்னு ஆசைப்படுறான். அப்பவே டோட்டலா இழந்துடுறான் அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே, உன்னை மட்டுமாவது நீ ரசிச்சு சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா அதுவும் முடியாது. ஏன்னா நமக்கும் 1008 கண்டிஷன் இருக்கு. நான் எப்படி இருந்தாலும் நான் ரசிப்பேங்கிற கண்டிஷன், அப்படி ஒரு ஃபீல் நமக்கு இல்லை இல்லையா? ஏன்னா ஈகோ இருக்கு, நான் இப்படி இருக்கணும், இப்படி இருந்தாதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. நான் பணக்காரனா இருக்கணும், நான் பெரிய ஆளா இருக்கணும், எல்லாரும் என்ன சல்யூட் எடுத்து அடிக்கணும், இப்படி இருந்தா தானே எனக்கு பிடிக்கும்ன்ற வேற ஒரு ஈகோ வச்சுட்டேன் இல்லையா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அது எல்லா நேரமும் கையிலையா இருக்கு? நீ பணக்காரன் ஆவியா, எல்லாரும் உன்னை சல்யூட் எடுப்பாங்களா, இல்ல அவமானப்படுத்த, எதுவுமே நம்ம கையில இல்ல. அப்போ அந்த ஈகோவை சம்டைம்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும், சம்டைம்ஸ் சல்யூட் எடுத்து அடிப்பாங்க, அப்ப நீ குளிர் காஞ்சிக்கலாம், இன்டர்மீடியட் மின்னல் வெளிச்ச மாதிரி அப்பப்போ பிளிஸ் வந்துட்டு இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ல உன்னுடைய ஈகோ, ஏன்னா நீ நிறைய கண்டிஷன்ஸ் போட்ட, மற்றவன் எவனையுமே ரசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அது பிளண்டர் மிஸ்டேக்கு. அடுத்து என்னையே நான் ரசிப்பேனா, என்ன நான் இப்படி இருந்தா மட்டும்தான் ரசிப்பேன். நான் எல்லாரும் என்ன சல்யூட் அடிச்சா ரசிப்பேன், நான் பணக்காரனா இருந்தா நான் ரசிப்பேன், நான் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் ரசிப்பேன், எனக்குள்ள நோய் வந்துருச்சுன்னா என்னால தாங்கவே முடியாது
அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே 1008 கண்டிஷன்ஸ். தட் இஸ் வாட் வி கால் இட் ஈகோ. ஈகோல இருந்து தானே கண்டிஷன்ஸே உருவாகுது. நான் பெருசுன்னு நினைச்சதுனால தானே எனக்கு சின்னதான விஷயங்களும் ரசிக்க முடியல. அப்ப நான் சின்னதாகும் போது என்னால ரசிக்க முடியல. ஸோ ஜஸ்ட் ஈகோ எப்படிலாம் நமக்குள்ள வேலை பார்க்குது அப்படின்றத பாருங்க. சரியா? அப்போ என்னையும் நான் ரசிக்க முடியாமல் போகின்றேன். ஸோ த மொமெண்ட் when you allow your ego to enter inside, the same moment we have become the very big enemy of ourselves. நமக்கு மிகப்பெரிய பகைவர்களாக நமக்கு நாமே மாறிவிடுகின்றோம். எப்ப ஈகோ உள்ள விடுறீங்களோ அப்பவே. சரியா? அப்புறம் எங்கிருந்து நீ சக்சஸ் ஆகிறதுக்கு? சக்சஸுக்கு யாட்ஸ்டிக் என்ன பார்த்தோம்னா ஆனந்தம்னு பார்த்தோம், மகிழ்ச்சின்னு பார்த்தோம். ஆனா நீ யாரையுமே ரசிக்க மாட்டேன், அப்ப மகிழ்ச்சி போயிடுச்சு பூரா. உன்னை மட்டுமே இது மகிழ்ச்சியானா உன்னை மட்டும் முழுசா ரசிக்க மாட்டேன், அப்ப பூரா மகிழ்ச்சியும் போயிடுச்சு. அப்ப பெர்மனண்டா பகைவனாக வாழ்ந்து ஃபெயிலூரான ஒரு வாழ்க்கையை தான் நீ வாழ முடியும். ஸோ இட் இஸ் நாட் தி மேட்டர் நீ ஃபேமிலி லைஃப், இங்க லைஃப், அந்த லைஃப்லாம் கிடையாது. நீ எங்க இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணும். இருந்தா மட்டும்தான் நீ சக்சஸ்ஃபுல்லான ஆளு. கல்யாணம் பண்ணினாதான் இல்லை, நீ கல்யாணம் பண்ணாத ஆனா சந்தோஷமா இருந்தா சக்சஸ்ஃபுல்லான ஆளு. கல்யாணம் பண்ணல ஆனா அழுதுகிட்டே இருந்தான்னா ஃபெயிலூர் தான். இட் இஸ் நாட் கோயிங் டு டிசைட் பை தி ஃபேமிலி ஆர் மணி ஆர் சம்திங் எல்ஸ். வெறிப்புற சூழல்களை வைத்து நாம் சக்சஸை இடை போட முடியாது. உன் மகிழ்ச்சியையும் உன் ஆனந்தத்தையும் வைத்து மட்டும்தான் உன் மகிழ்ச்சியை எடை போட முடியும் எனும்போது, அந்த மகிழ்ச்சியின் அடிப்படையில் தான் சக்சஸை, அதாவது வெற்றியை எடை போட முடியும் எனும்போது, அது எங்கே இருக்கின்றது என்றால் உன் மனதிலே இருக்கின்றது. அகங்காரம் அற்ற மனதிலே இருக்கின்றது. கண்ணன் பகவத்கீதையிலே கோடிட்டு காட்டி இருக்கின்ற அந்த தெய்வீக மனம் அப்படின்னு சொல்லியிருக்கான் இல்லையா, தெய்வீக சம்பத்துக்கள்னு சொல்லியிருக்க, அந்த தெய்வீக குவாலிட்டிஸ்ல இருக்கின்றது. இப்படித்தான் நீ சக்சஸை எடை போட முடியுமே தவிர வேறு மாதிரியாக போட முடியவே முடியாது. ஜெயராமன் சார் சொல்லும்போது பிகினிங்ல இருந்தே நான் ஒரு பக்தி வந்துட்டேன் அப்படின்னு அந்த பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. ஸோ அந்த தெய்வீக குணங்கள் உனக்குள் வளர்த்துக்காமல், அகங்காரத்தை அடியோடு சாய்க்காமல் நீ என்ன பண்ணினாலும் அது ஃபெயிலியர் தான். ஏன்னா சம்டைம்ஸ் மொமெண்ட்ரி ஒரு சந்தோஷம் வர மாதிரி இருக்கும், மீதி நேரத்தில் ஃபுல்லாக அழுதுகிட்டு தான் இருக்க போற. அந்த ஈகோ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு பயத்திலேயே தான் இருக்கும். அதை காப்பாற்றணுமே, ஈகோவை காப்பாற்றணுமே என்னதான் ஈகோவை காப்பாற்றணும்னு நினைச்சாலும் அப்பப்போ ரொப்புக்குன்னு அதுக்கும் அடி கொடுத்துட்டு தான் இருக்கான் கண்ணன். அப்போ அந்த இடத்துல நீ அழுதுதானே ஆகணும். எங்க யாராவது ஒருத்தரை நீங்க பாயிண்ட் அவுட் பண்ண முடியுமா? இந்த உலகத்துல மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தாங்க, அதனால அவங்க லைஃப்ல கஷ்டமே வரல. மிகப்பெரிய பதவியில இருந்தாங்க, அதனால அவங்க லைஃப்ல கஷ்டமே படல. இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கபில் தேவ் கேப்டனா இருந்தாரு, அவர் லைஃப்ல கஷ்டமே படல. ஸ்போர்ட்ஸ் ஸ்டார், பிலிம் ஸ்டார் பாக்குறோம்லங்க, எல்லாருமே வந்து எத்தனை அளவுக்கு சஃபர் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுவும் முக்கியமா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் தான் ரொம்ப சஃபர் ஆகிறாங்கன்னு பாக்குறோமா இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு ஈகோ ஜாஸ்தி ஆயிடுது. அப்ப அந்த ஈகோ அடிப்படுது. கபில் தேவ்க்கு வந்து பிரைப், அவர் லஞ்சம் வாங்கினார் சொன்னும் போது கதறி கதறி அழுகிறாரு, மீடியாலேயே பார்த்து கதறி கதறி அழுகிறாரு. எத்தனை பிலிம் ஸ்டார் அழுற ஸ்டோரிஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை பிலிம் ஸ்டார் சூசைட்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். See, is it that money or position which decides the happiness? So நீ எங்க இருந்தாலும் சக்சஸ் கிடையாது. சக்சஸ் என்பது முழுக்க முழுக்க பகவத்கீதையின் கருத்துக்களிலே இருக்கின்றது. அதை முழுவதுமாக உள்வாங்கி அதை நீ நடைமுறைப்படுத்தும் போது அந்த சக்சஸ் வரும். ஸோ இந்த அடிப்படையில தான் நீங்க பார்க்கணும். சரியா? ஸோ வெரி பிகினிங்லேயே நமக்கு வினோதினியோ சொன்னாங்க, முடியும்னா இட்ஸ் வெரி சிம்பிள், பட் அது அவனுடைய திருப்தியை மட்டும் அளவுகோலாக வைத்திருந்தால் முடியும். குடும்பத்தை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா முடியாது. ஏன் என்னுடைய ஓனரை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா முடியாது. பட் நான் திருப்தியா இருக்கணும், இட் இஸ் இன் மை மைண்ட். இதை நீங்க அளவுகோலா வச்சீங்கன்னா ஏன்னா முடியாது. ஸோ தட் இஸ் வாட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். சரியா? நீ சந்தோஷமா இருக்கணும். நீ எப்படி வேணா யாட்ஸ்டிக் வச்சுக்கோ. நீ அவர் வந்து இப்போ ஜெயராமன் சார் வந்து நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு இருந்தா போதும் அப்படின்னு டிசைட் பண்றாரு. குடும்பத்துக்கு தேவையே இல்லைன்னு டிசைட் பண்றாரு துக்காராம். குடும்பத்துக்காக அவர் 1% கூட ஸ்பெண்ட் பண்ணல. he is the ultimate decision maker. he still feels extreme happy. அவர் முழுமையான ஆனந்தத்தோடு ஆனந்தத்தை இடைவிடாது அனுபவித்துக் கொண்டே அகங்காரம் இல்லாமல் அந்த டிசிஷன் எடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு வெறுப்புல குடும்பத்தை பிடிக்கல, அவருக்கு பசங்க மனைவினா பிடிக்காதுங்க, அதனாலதான் குடும்பத்துக்கு ஒன்றும் செய்யல, அப்படி கிடையாதுங்க. அன்பின் உச்சத்தில் இருக்கிறார். மனைவி மக்கள் மேல அவர் எல்லார் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரோ அதே அன்பு வச்சிருக்கார்.
சமபாவனையோடு அகங்காரம் இல்லாமல் ஒரு முடிவு செய்கிறார், ஒரு பைசா கூட தேவையில்லை அப்படின்னு. ஸ்டில் he is recorded as a extremely successful man. எத்தனையோ ஞானிகளின் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சிலர் கேரியர்ல சுத்தமா இருக்காது. நம்ம துக்காராம் கேரியர்லயும் 0. மனைவி பாவம் எவ்வளவோ பிசினஸுக்காக பணம் செலவழிச்சு ஒரு ஜவுளி கடை வச்சு கொடுக்குறா, அதை தொலைச்சிட்டு வந்துடுறாரு. அப்புறம் வேற ஒன்று பிசினஸ் வச்சு கொடுக்குறா, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ வி மே திங்க் தட் அவர் கேரியர்ல சக்சஸே கிடையாதுங்க, இவர் ஃபேமிலியில சக்சஸே கிடையாதுங்க. மேலோட்டமா பார்த்தீங்கன்னா துக்காராம் வாழ்க்கையை உங்களுக்கு அப்படித்தான் தோணும். பட் ஒரு உண்மையான ஞானி கிட்ட கேட்டீங்கன்னா துக்காராம் இஸ் தி ரியலி எக்ஸ்ட்ரீம்லி சக்சஸ்ஃபுல் மேன் இன் ஆல் தி ஏரியாஸ் அப்படின்னு வரும். ஏன்னா அவர் பிசினஸ்ல பணத்தை தொலைக்கும் போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு, அவ்வளோ சந்தோஷமா தொலைச்சாருங்க. எப்படி தொலைச்சாரு? ஜவுளி கடை வச்சிருக்காரு, வர்றவன் போறவன்லாம் வந்து ஐயா எனக்கு பணம் இல்லையா, நான் அடுத்த வாரம் என் குழந்தைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியலையே. பரவாயில்லடா, எடுத்துட்டு போடா, நீ எப்ப வேணா குடுறா பணத்தை. எந்த அளவுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. அவர் ஏமாறுறாரு ஏமாறல அதெல்லாம் செகண்டரிங்க. ஆனா அவர் பணத்தை இழக்கும் போது எத்தனை ஆனந்தமாக அதை இழந்திருக்கிறாருன்னு பார்க்கணும். அப்போ அவர் சக்சஸ் தானே. நீங்க பணத்தை இழக்கிறத வச்சு அல்லது சம்பாதிக்கிறத வச்சா நீங்க வந்து யாட்ஸ்டிக் போட போறீங்க சக்சஸா ஃபெயில்யூரான்னு? மனம் ஆனந்தத்தில் திளைப்பதை வைத்தல்லவா நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். அப்படி பார்க்கும்போது துக்காராம் இஸ் a successful man. Of course மனைவி குழந்தைக்கு அவர் எதுவுமே பண்ணல, but still he is considered as extremely successful man because he considered the whole world as his family. அப்போ அவர் அப்படித்தான் இருக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஃபீலிங்ல இருந்து யோசிச்சு பாருங்க. வேற யாரு சக்சஸ்க்கு சொல்லலாம்? கிருஷ்ணா இஸ் தி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் மேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் வாழ்க்கையில எத்தனையோ இக்கட்டான சூழல்கள், ஆனால் அவன் புன்னகை மாறாமல் அத்தனையும் டேக்கிள் பண்ற விதம், that comes under success. ஏன் முடிஞ்சது? இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஈகோ இல்லாத அந்த தன்மையினால் முடிந்தது. லவ் அப்படிங்கிற ஃபீலிங்ல முடிஞ்சது. அது எப்படிங்க முடிஞ்சது? மறுபடியும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா அந்த நடிகனுக்கே வந்துடுறேன். ஒரு நடிகன், ஈகோ இல்லாத நடிகன் இப்ப வச்சுப்போம். ஈகோ இருக்கிற நடிகன் என்ன பண்ணுவான்? எதையுமே ரசிக்காம, தன்னையும் ரசிக்க முடியாம, தனக்கு ஒரு பிச்சைக்காரன் வேஷம் கொடுத்துட்டு ரொம்ப அடி வாங்குற மாதிரி வேஷம் கொடுத்துட்டாருன்னா அந்த வேஷத்தை கூட இவன் ரசிக்க முடியாது. ஏன்னா இவனுக்கு கெத்து போயிடுதே. இப்ப ஹீரோ வந்து எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மாயை உண்மை என்று நம்ப வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது ஈகோ இருந்தா. இப்ப ஈகோ இல்லை. இப்ப இந்த நடிகன், நான் தான் நடிகன், எனக்கு வந்து சுத்தமா ஈகோவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நான் எந்த தவறுமே செய்யல, ஆனா என்னை வந்து எக்கச்சக்கமான ஒரு எக்ஸ்ட்ரீமா புகார்கள் கொடுத்து எனக்கு அவமானம் ஏற்படுகிறது. நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்றது, திருடிட்டேன் இல்லை ரேப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி எந்த அளவுக்கு ஒரு மோசமாக என்னை சித்தரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சித்தரிச்சு ஒரு ஏற்பாடு நடக்குது அப்படின்னா, இங்கே நான் அகங்காரம் இன்றி பார்க்கும்போது, இது ஒரு மாயையாக நான் ரசிக்கின்ற போது, இங்கே யாரெல்லாம் எனக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள், அதற்கு என்னென்னலாம் சமூகம், இது எல்லாத்தையுமே பிட் பை பிட்டா நான் ரசிக்க முடியும். அங்கே எனக்குன்னு ஒரு ரோல் இருக்கு, அந்த ரோலை நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த பெர்ஃபார்மன்ஸே என்னால் ரசிக்க முடியும். வெற்றி தோல்வியை பத்தி கவலையே இல்லாம ரசிக்க முடியும். இட்ஸ் ஆல் ஃபன்னு, கேமுன்னு ஆயிடுச்சு. அப்போ எல்லாமே என்னவர்கள்னு ஆயிடுச்சு. இங்க யாருமே உயர்வு கிடையாது, தாழ்வு கிடையாது. ஏன்னா அவமானம், மானம்ங்கிறது உசத்தி கிடையாது, அவமானங்கிறது தாழ்த்தி கிடையாது. ஃபன்னுக்காக எல்லாமே சமந்தான். இங்க ஜஸ்ட் ஐ எம் வாண்டட் டு என்ஜாய் எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட். ஈகோ மட்டும் இல்லைன்னா இந்த ஃபீலிங் வருங்க. இது ஈகோ மண்ணாங்கட்டி வந்ததுனால தானே இது ஒசத்தி, இது தாழ்த்தி, இப்படி இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருப்பேன், இப்படி இருந்தா சந்தோஷமா இருக்க மாட்டேன், இது நல்லது, இது கெட்டது, இது எல்லாமே இந்த ஈகோ உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் வந்ததுதான். நீங்க ஈகோவை மட்டும் அப்படி விளக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஐ அம் ஹியர் டு என்ஜாய் எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட். என்னுடைய ரோல் என்னவோ அதை நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அதுல சக்சஸ் வந்தாலும் என்ஜாய் பண்ணுவேன், ஃபெயிலூர் வந்தாலும் என்ஜாய் பண்ணுவேன். அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. பிகாஸ் ஐ அம் ஹியர் ஜஸ்ட் டு என்ஜாய் திஸ் வேர்ல்ட். உலகத்தை அனுபவிக்க பிறந்தவன் நான், அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றேன். அவ்வளவுதாங்க. ஸோ சக்சஸ நீ அடையணும் அப்படின்னா நீ அந்த மகிழ்ச்சிக்காக இந்த எல்லா கண்டிஷன்ஸையும் விட தயாரா இருக்கணும். மானத்தோடு வாழ்வேன் விற்று, பணம் இருந்தாதான் சந்தோஷம் விற்று, மனைவி மக்கள் இருந்தாதான் சந்தோஷம், மனைவி மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் சந்தோஷம், அவங்க சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷப்படுவேன். ப்ளீஸ் டூ நாட் புட் எனி கண்டிஷன்ஸ் இன் யுவர் லைஃப். ஒரு கண்டிஷனை போட்டீங்கன்னாலும் அது ஈகோ இருக்கிறவன் மட்டும்தான் கண்டிஷன்ஸை போடுவான்றதை புரிஞ்சுக்கோங்க.
அப்போ ஒவ்வொரு கண்டிஷனுமே உங்களுக்கு ஒரு சிறைச்சாலையாக பின்னப்பட்ட உங்கள் சக்சஸில் இருந்து அது உங்கள் ஃபெயிலியருக்கு விரட்டி கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே உண்மையான சக்சஸ் என்பது, உண்மையான வெற்றி என்பது அன்கண்டிஷன்டு லைஃப் என்று அழைக்கப்படுகின்ற அகங்காரமற்ற வாழ்க்கையில் மட்டும்தான் இருக்கின்றது. அது பகவத்கீதையில் கோடித்து காட்டியிருக்கின்ற தெய்வீக லட்சணங்களை வளர்த்துக் கொள்வதால் மட்டுமே வரும். இந்த உலகை வெறும் மாயை என்று புரிந்து கொள்வதால் வரும். நீ யார் என்பதையும் கண்ணன் யார் என்பதையும் புரிந்து கொள்வதால் வரும். எல்லாவற்றையும் விட முக்கியமாக கண்ணன் யான் என்பதை புரிந்து கொண்டு இறைவனிடத்தில் சரணாகதி என்ற ஒரு பக்தியின் மூலியமாக மிகச் சுலபமாக இதை அடைய முடியும். பக்திக்கு நான் ஜாஸ்தி ஃபோக்கஸே பண்ணாம நான் எனக்கு ஆன்சர் சொல்லியிருக்கேன். பட் அதை ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா, the easiest and simplest way to eradicate the ego is to completely surrender towards your guru or God அப்படிங்கிற இன்னொரு டெக்னிக்கையும் பகவத்கீதையில சொல்லியிருக்கான். இப்படி எல்லா டெக்னிக்ஸையும் நாம பயன்படுத்தி நம் அகங்காரத்தை வேறறுத்தால் நாம் எல்லாம் வாழ்க்கையில் வெற்றியாளர்களே. பிச்சை எடுக்கிற நிலைமையில இருந்தா கூட, மனைவி மக்கள் எல்லாம் நம்மை குற்றம் சொல்லிக் கொண்டிருந்தால் கூட, இல்லது ஊரே நம்மை எதிர்த்து பேசிக் கொண்டிருந்தால் கூட, என்னை சிறைச்சாலையிலே அடைத்திருந்தால் கூட, நான் வெற்றியாளனே. கண்ணனின் கணக்கில் நான் வெற்றியாளனே. சோ உண்மையானவன் எதை எதிர்பார்க்கிறான்? நீ அகங்காரம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பது மட்டும்தானே தவிர இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகத்தில் கூட கிடையாது என்பதை புரிந்து கொண்டு அகங்காரத்தை வேறறுத்து எல்லா நிலைகளிலும் முழுமையான வெற்றியை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பதிலை நான் முடிச்சுக்கிறேன்.